வகுப்பு சட்ட திருத்த மசோதா 2025 நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் பண்ணியிருந்தாரு. 8 மணி நேரம் விவாதம் நடக்கலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா 12 மணி நேரத்துக்கு மேல நீண்ட விவாதம் நடந்திருக்கு. ஆதரவுன்னு பாக்குறப்ப 288 வாக்குகளோட இந்த மசோதாவை மக்களவையில நிறைவேற்றியிருக்கு பாஜக. எதிர்ப்புன்னு பாக்குறப்ப 232. இந்த மசோதாக்கள்ல நிறைய முக்கியமான அம்சங்கள் இருக்கு. மிக மிக முக்கியமான அம்சம்னு பாக்குறப்ப வகுப்பு வாரியங்களுக்கு வகுப்பு அமைப்புகளால் கொடுக்கப்படுற அந்த கட்டாய பங்களிப்பு அப்படிங்கிறது 7% 5% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி வகுப்பு இந்த வாரியங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேல வருமானம் வந்துச்சு அப்படின்னா அது அரசாங்கம் நியமிக்கப்படுற தணிக்கையாளர்களால் தணிக்கை செய்யப்படுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மத்திய அரசு மாநில அரசு அவங்க கீழே இயங்குற அந்த வகுப்பு வாரியங்களை இஸ்லாமியர்கள் அல்லாதோர் உறுப்பினர்களாக இடம்பெறுவாங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. அசாசுதீன் ஓவைசி அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அங்கேயே அந்த பில்லை கிழிச்சு போட்டிருந்தாரு நாடாளுமன்றத்துல பேசும்போது. ஏன்னா இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக டைரக்டா அட்டாக் பண்ணிருக்கீங்க, அதனால நான் இதை கிழிச்சு போடுறேன்னு சொல்லி அங்கேயே கிழிச்சு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகிற கதையா இருக்கு நீங்க ஃபீல் பண்றது இஸ்லாமியர்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு சண்டையை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா தான் இது அப்படிங்கிற சொல்றாரு. அதே மாதிரி ஆராசா ஒரு 30 நிமிடம் வரைக்கும் பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் அவங்களோட உரிமைகள் எல்லாம் பாதுகாப்படணும் நீங்க கொண்டு வருவீங்க. ஆனா ஒரு இஸ்லாமியர் கூட எம்பியா கிடையாது உங்க கட்சியில. ஆனா நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றப்ப இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஒட்டுமொத்த தேசமும் இதுக்கு ஆதரவு தெரிவித்து நீங்க சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே இதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அப்போ பல இடங்கள் எதிர்ப்பு இருக்குங்கிறது நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமான ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தலைவர் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இந்தியாவுக்கு இது எதிரானது, இந்த மாதிரி பிரிவினையை நீங்க தொடர்ந்து உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆமா, காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அமைதியை தான் மக்கள் உங்ககிட்ட இருந்து விரும்புறாங்க, ஆனா அதுக்கு நேர் எதிரானதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை எப்படி வக்ஃபு வாரியத்துல நீங்க நியமிக்க முடியும் உறுப்பினர்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாமும் வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா எதிர்கட்சிகளுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ்ல தொடங்கி அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி எல்லா கட்சிகளுமே எதிர்ப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க.